கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டான்பர்க் என்ற ஒரு பெரிய ஓவியர் ஒரு தேவாலயத்தின் ஆர்டரின் பேரிலே தனது ஓவிய கூடத்திலே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை வரைந்து வைத்தார். அதை தேவாலயத்துக்கு எடுத்துச் செல்லும் முன்பதாக அநேகர் வந்து பார்த்தார்கள். எல்லாரும் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று பாராட்டினார்கள். சிலர் அதை பார்த்தவுடனே பரவசமடைந்து எதையோ சிந்தித்து விட்டு போனார்கள். தேவாலயத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் வேலை சரியாக முடிந்திருக்கிறதா, இது குறிப்பிட்ட இடத்திலே பிக்ஸ் பண்ணப்படும் போது நன்றாக இருக்குமா என்று பார்த்தார்கள். அந்த ஓவியத்தை பார்வையிட்ட அநேகரிலே ஒரு 10 வயது சிறுமி அவரிடத்திலே, இவரை ஏன் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், இவர் யார், இவ்வளவு ரத்தம் சிந்துகிறதாக நீங்கள் வரைந்திருக்கிறீர்களே, இது எதற்காக, இவரை விடுவிக்க யாருமே இல்லையா, இந்த காட்சி எப்படி முடிந்தது, உங்களுக்கு இவரை தெரியுமா, அவரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டாள். இவருக்கு ஓவியம் வரைய தெரியும், தேவாலயத்துக்கு போய் பூஜையிலே கலந்து கொள்ள தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்வதென்று இவருக்கு தெரியாது. ஆனாலும் 10 வயசு சிறுமி கேட்கிறாளே என்று, இவர் நல்லவர், இவர் நமக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து சிலுவை சுமந்தார், மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொன்னார். அப்பொழுது அவர் பரலோகத்திலிருந்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அவள் கேட்டாள். இவர் யோசித்து விட்டு, நாம் மனம் திரும்பி அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவள் கண்ணீர் விட்டு அழுதாள். தேவகுமாரன் எதையோ பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடாமல் அவரை விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை தானே சொல்லி இருக்கிறார், அதை ஏன் மக்கள் செய்வதில்லை என்று சொல்லி அவள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். அவருக்கு வினோதமாய் இருந்தது. 10 வயசு சிறுமிக்கு இப்படி தன்னுடைய பாவங்களை குறித்தும் இந்த உலகத்தில் மக்களுடைய பாவங்களை குறித்தும் ஒரு உணர்வு ஏற்படுகிறதே, இது என்ன என்று ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தார். அவள் சென்ற பிறகு அவருக்குள்ளே கர்த்தர் பேசினார். என்றைக்காவது நீ வரைந்த இந்த ஓவியத்திலே அதன் அர்த்தம் என்ன என்று சிந்தித்திருக்கிறாயா, உன் வாழ்க்கையிலே உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று பேசினார். அப்பொழுது இவரும் மனம் திரும்பி தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து விட்டுவிட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அந்த சிறுமிதான் பிற்காலத்திலே ஒரு மிக பிரபலமான பாடல்களை இயற்றி கர்த்தரை ஆராதித்து பிரசங்கங்களை நடத்தும் ஒரு ஊழியக்காரியாக மாறினாள். இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக சிலுவை காட்சி காட்டப்படுகிறது. ஆனாலும் அதை உதாசீனம் செய்துவிட்டு அவரவர் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கலாத்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், கிறிஸ்துவின் சிலுவை காட்சி உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாக வெளிப்பட்டிருந்ததே, அப்படி இருந்தும் நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகி இப்பொழுது அவரை விட்டுவிட்டு வேறொன்றை விசுவாசிக்கிறீர்களே என்று கடிந்து கொண்டு உணர்த்துகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலும் அநேகர் மனம் திரும்ப வேண்டியதிருக்கிறது. சிலுவை காட்சி அவரை நோக்கி திருப்ப வேண்டும். கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை கேட்கும் போதே சிலுவை காட்சி அவர்கள் இருதயத்திலே பதிப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேறு உபதேசங்களினாலே பிற்காலத்திலே அவரை விட்டு அவர்கள் வழிவில் போக ஏதுவாய் இருக்கும்போது அந்த காட்சியை நினைவுபடுத்தி அவர்களை தேவனிடத்திலே திருப்புகிறார். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்த தேவ பலனை பற்றி கொண்டு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம், அவருடைய நித்தியத்திலே பங்கு பெறுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.